வணக்கம் ரிஷப ராசி. எங்களுக்கு கேரியர் எப்படி இருக்குது, எங்களோட வேலை, தொழில், ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் இந்த 2025. ஸோ நம்ம சனி பயிற்சி பார்த்துட்டோம், ட்ரிபிள் டிரான்சிட்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் எனக்கு ஒரு 25 வயசு 23 வயசு இல்லை வேலை தேடிட்டுருக்கேன், இன்னும் வேலை கிடைக்கல, படித்து முடிச்சிட்டேன், வேலையில் இருக்கேன், ஆனால் கொஞ்சம் வேலை சேஞ்ச் பண்ணலாமா, ப்ரொமோஷன்ஸ் வருமா, இந்த மாதிரியான கேள்விகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையா இருந்திருக்கும். எஸ்பெஷலி சனி உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் இவ்வளோ வருஷமாக கடைசி 2 வருஷமாக இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் ஜாப் இருக்கும். சனி நமக்கு யோகாக்காரகன் நம்ம ராசிக்கு, அதனால் நிறையா பேர் அப்படியே பிரமாதமாக இருந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருந்ததுனால நமக்கு நல்லா வந்திருந்தாலுமே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது. ஸோ இப்போது ராகுவும் 10ஆம் பாவத்துக்கு ரிவர்ஸில் போயிருக்காரு. இந்த டைம் அடுத்த 6 மாதம் ஜென்ரலாக பொதுவாக 11ஆம் பாவத்தில் இருக்கிற சனினால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ நாள் இருந்த ஒரு நல்லா எல்லாமே பேப்பர் ஒர்க் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், இன்னும் நான் எனக்கு கான்ட்ராக்ட் வரல, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணவங்க நிறையவே ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சிருப்பாங்க. வர வேண்டிய பணங்கள் வந்திருக்காது, இல்லை நம்ம நினச்ச அளவுக்கு அடுத்த 2 ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அதுக்கு முயற்சியும் போட்டிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு ஃபைனலாக ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டிருக்கும். சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டைம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஆனால் இப்போ உடனே ஷார்ட் டேர்மாக உடனே நம்ம அண்ணாமலை படம் மாதிரி டக்குன்ட்டு போயிடுவோமானா அது நடக்காது. சனிக்கிட்ட திடீர் யோகங்கள் கிடையாது. மெதுவாக தான், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் சுய முயற்சிகள், நான் ஒரு கடை வச்சுருக்கேன், ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த 2-3 மாதத்துலேருந்து சூப்பராக நல்ல முன்னேற்றங்கள், பல கான்ட்ராக்டு, பல இடங்களில் உங்களோட பேர் வெளில போய் இவருப்பா கூப்பிடுப்பா, இவர் சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார், எலக்ட்ரிஷியன் வேலைகள்லாம் சூப்பராக இருக்கும், சுத்தமாக இருக்கும், அந்த மாதிரியான நல்ல பேர் கிடைக்கும். அப்போ வேலையில் நாங்கள் இருக்கவங்க எங்களுக்கு எப்படிங்க இருக்குது, ப்ரொமோஷன் எப்படியுமே வருமா? கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸும் லேட் ஒரு செப்டம்பர்லேருந்து ஒரு நல்ல சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த அடுத்த 3-4 மாதம் இந்த வருஷத்தில் ப்ரிப்பரேட்ரி ஒர்க், கிரவுண்ட் ஒர்க், நமக்கு 10ஆம் பாவத்தில் இருந்த சனி கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆக்குபேஷனில். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நம்மளோட அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான டைம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய கிரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணோன்னா 2025 கடைசியிலையோ இல்லை 2026 முன்னாடியோ நமக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நான் சொன்ன மாதிரியே சனி மெதுவாக நகரக்கூடிய கிரகம் 11ஆம் பாவத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தரப்போகிறாரு. ஆனால் நம்மளோட ரிஷபராசிக்கு நமக்கு இருக்கிற ஒரு சின்ன இது என்னென்னா, உடனே நடந்துடணும் இப்போவே, அது கொஞ்சம் நம்ம மெதுவாக வரும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்மளோட உழைப்பை நம்ம போட கற்றுக்கணும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அடுத்த 2 வருஷம் நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள் நினச்ச அளவோட உங்களை சனி கூட்டின்னு போய் மேலே உட்கார வைப்பார். வாழ்த்துக்கள்.